ஹலோ கேர்ள்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எது பார்க்க போறோம்னா, நயனத்து தமிழ் வீடு தூது அப்படிங்கிற ஒரு போயம்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இது வந்து கவிதை பேழை. ஒரு செகண்ட்ஸ். நுழையும் முன் தமிழின் பெருமையான பாடக்கவிஞர் கையாளும் உத்திகள் பற்பல. கவிதை அதற்கொரு கருவி. கிளி, அன்னம், விரலி, பணம், தந்தி என்று பல தூது வாய்களை பற்றி அறிந்துள்ளோம். அதாவது நாம் வந்து அன்னம் முதல் வண்டு வரை நம்ம மனிதர்கள் வந்து தம் தூதா விட்டுக்கிறாங்க. தூதுனா ஒருத்துக்கு அதாவது ஒரு அரசர் ஒரு அரசிக்கு வந்து தகவல் அனுப்புறது தான் தூது அப்படிங்கிறத நாம் சொல்றோம். அதே மாதிரி விண்ணப்பம்னா விண்ணப்பம் நான் வந்து கேட்குறேன் அப்படின்னா வேண்டுகோள் அப்படிங்கிறது அர்த்தம். சரி, இப்போ வந்து சீர்பெற்ற செல்வம். இப்போ 2026 அப்டேட் ஆன புத்தகத்துல சீர்பெற்ற செல்வம், அதாவது தித்திக்கும் தேலமுதாய், அதுல இருந்து நாச்சியமே அது வரைக்கும் தான் இருக்கும். ஆனா இது வந்து பழைய புக்கு, அதனால இப்படி இருக்கு. இப்போ வந்து நம்ம பாடத்துக்குள்ள போயிடலாம். சீர்பெற்ற செல்வம். தித்திக்கும் தெல்லமுதாய், தெல்லமுதின் மேலான முத்துக்கனியே என் முத்தமிழே, புத்திக்குள் உன்னை படுந்தேனே, உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்ப கேள். மண்ணில் குரம் என்றும் பள்ளி என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு, உறவு என்று 3 இனத்தும் உண்டோ, திறமெல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்த உன்னை சின்று என்று சொல்லி நாச்சியமே அப்படிங்கிறது தான் இப்போ வந்து இருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நெக்ஸ்ட் பாடலின் பொருளுக்கு வந்து போயிடலாம். இனிக்கும் தெளிந்த அமுதாய் அந்த அமிழ்தினும் மேலான முத்தி ஆகிய விடுதலை தரும் கனியே. அதாவது இனிப்பா இருக்கிற அமுதமா இருக்கிற, இனிப்பாவும் அமுதமா நீ வந்து இருக்கிற தமிழே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இயல் இசை நாடகம் என 3ஆய் சிறந்து விளங்கும் என் தமிழே. அதாவது தமிழ்ல வந்து இயல் இசை நாடகம் அப்படிங்கிற முத்தமிழ் இருக்குது, அதனால இயல் இசை நாடக தமிழ் அப்படின்னு. அதுக்கப்புறமா அறிவால் உண்ணப்படும் தேனே, உன்னிடம் நான் மகிழ்ந்து விடுக்கும் வேண்டுகோள் ஒன்றுள்ளது. அதாவது அறிவால் உண்ணப்படும் தேனே, அது நீங்க வந்து அறிவாலே உண்ற ஒரு, அதாவது நீங்க பேசும்போது தேனா ஊறுகிற தமிழே, உன்னிடம் நான் மகிழ்ந்து விடுக்கும் வேண்டுகோள் ஒண்ணு இருக்கு அப்படின்னு ஒரு கேக்குறாங்க. தமிழே, உன்னிடமிருந்து குறவஞ்சி பள்ளி என்ற நூல்களை பாடிய புலவர் சிறப்பு கொள்கின்றனர். அதாவது உன்னுடைய தமிழ்ல குறவஞ்சி பள்ளி என்ற நூல்களை பாடி புலவர்கள் சிறப்பு கொள்கின்றனர். உன் தமிழ்ல பாடி சிறப்பு கொள்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. பிறர் படிக்கும் வகையில் நீ அவற்றை கொண்டிருக்கிறாய். அதனால் உனக்கு தாளிசை துறை விருந்தம் என்னும் மூவகை பாலிவினங்களிலும் உறவு ஏதேனும் உண்டா அப்படின்னு வந்து கேக்குறாங்க. பால் பாவின் திறம் அனைத்தும் கைவார பெற்று பொருந்தி நின்று என்றுமே சிந்தான கெடாதன் அர்த்தம். மணியாயிருக்கும் உன்னை இசைப்பாடல்களில் ஒரு வகையான சிந்து என்று அழைப்பது நீ பெருமைக்கு தகுமா. உன்னை வந்து சிந்தாமணியாய் இருந்த உன்னை சிந்துன்னு சொன்னா உனக்கு அது தகுமா அப்படின்னு வந்து கேக்குறாங்க. என்று அழைப்பது உன் பெருமைக்கு தகுமா. கூறிய நாக்கு வந்து அருந்து விழுந்துரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. வானத்தில் வசிக்கும் முற்றும் உணர்ந்து, அதாவது கீழே இருக்கிறது இது வரைக்கும் படிச்சாவே போதும். நெக்ஸ்ட் சொல்லும் பொருளும் கொள்ளலாம். குரம் பல்லு அப்படின்னா சிற்றிலக்கிய வகைகள்.
குறம்னா என்ன? பல்லுனா என்னன்னா, குறம் அப்படின்னா குறமும் பல்லுனா சிற்றிலக்கியம் அப்படின்னு அர்த்தம். மூன்றினம் துறை, தொழில், தோழிசை, விருந் அ தோழிசை, விருந்தம். இது வந்து மூன்றினம்னா துறை, தாளிசம், தாழிசை, விருந்தம் அப்படின்னு சொல்றாங்க. திறமெல்லாம் அப்படின்னா, சிறப்பெல்லாம் சிந்தாமணி. சாரி, சிறப்பெல்லாம். திறமெல்லாம்னா சிறப்பெல்லாம். சிந்தாமணினா சிதறாத மணி. சிந்தாமணினா சிதறாத. அதாவது எப்படி அந்த கழுத்துல போடுற மணி வந்து சிதறாம இருக்குதோ, அந்த மாரி சிதறாமணி என்னும் இரு பொருளை குறிக்கும். சிந்து அப்படின்னா ஒரு வகை இசைப்பாடல் அப்படிங்கிறது வந்து குறிக்குது. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க.